Hi friends, welcome to Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கேரட் லட்டு. இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்தறலாம். 4 டீஸ்பூன் நெய், 5 முந்திரி பருப்பு இத மாதிரி உடைச்சி வச்சிருக்கேன் சின்னதா. 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள், 4 கேரட் எடுத்துர்க்கேன். அத தோல் சீவி கழுவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க். உங்கள்ட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லனாலும் பரவாயில்லை, நீங்க நார்மல் மில்க்ல வச்சு செஞ்சிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் சுகர். கேரட் இந்த கப்பில் வந்துட்டு 2 கப் கேரட் வரும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கீ சூடாகிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம் தனியா. இப்போ அதே பேன்லயே நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இது 5 நிமிஷம் நல்லா நெய்லயே நல்லா வதங்கணும். கேரட் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அது வரையும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கேரட் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க்ல நிறைய சுகர் இருக்கு, அதனால நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்றேன். நீங்க நார்மல் மில்க் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் மில்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் இது நல்லா வதங்கணும். பாருங்க, பால்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு நல்லா ஃபுல்லா ட்ரை ஆகிறதுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அதோடையே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முந்திரி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறணும், ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு, ரொம்பவும் ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கணும், அப்போதான் நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ அதை பிடிச்சிடலாம். கையில் நெய் இல்லை எண்ணெய் இதை மாதிரி தடவிக்கோங்க, அப்போதான் நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான கேரட் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு கேரட் பிடிக்கலன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.